ஏதோமில் இருந்து வருகிற இவர் மேல் இவ்வளவு இரத்த கரைகளா என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியா இருக்கிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைகள் ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஏறக்குறைய 9 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஏதோமை குறித்தும் ஏதோமில் உள்ள போஸ்ரா என்கிற ஒரு முக்கியமான பட்டணத்தை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் நானும் இங்கே கவனிக்கிறோம். அப்ப ஏதோமுக்குள்ளாக தேவன் சென்று ஏதோமில் இருந்து வெளியே வரும்போது அவர் எப்படிப்பட்ட கோலத்தில் இருக்கிறார், எவ்விதமாய் காட்சியளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் முழுக்க முழுக்க இரத்த கரைகளாய் நின்று கொண்டிருக்கிறார். இரத்த கரை, அது யாருடைய ரத்தம், எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமேயானால் ஏதோமுக்குள்ளாக தேவன் மிக பெரிய சங்காரத்தை ஏற்படுத்தினார். அவர்களை மிதித்து, எப்படி திராட்சை பழங்களை மிதித்து, அந்த காலத்துல திராட்சை பழங்களை மிதித்து அதை ரசமாக்குவார்களோ அதே போல மோவாபின் குடிகளை தேவன் மிதித்து மிதிக்க 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 அவர்களுடைய இரத்தம் எல்லாம் இவர் மேல் தெரிக்கிறது. தெரிச்சுக்கிட்டே இருக்கு. தெரிக்க தெரிக்க இரத்த கோரையா, இரத்த கோலத்தோடு. அதான் இவ்வளவு இரத்த கரைகளா அப்படிங்கிறது தான் இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டேன். இதை கூட நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். ஏசாயா 63வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வேணா 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 2 மற்றும் 3 ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலயம் மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலயை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டு, அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஒரே ஒரு கூட்டத்தை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரே ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரே ஒரு மனிதர். ஒரு மனிதர் தனியாக, நான் ஒருத்தர் மாத்திரம் சொல்றார், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஒரே ஒருத்தரா உள்ள போய் மீதி, அதாவது ஒட்டுமொத்த ஏதோமையும் ஆண்டு என்ன செய்கிறார் என்றால் தும்சம் பண்ணுகிறார். ஒட்டுமொத்த ஏதோமையும் மிதித்து போடுகிறார். அவர்களை மிதிக்க மிதிக்க எப்படியா வெளிப்படுத்தப்படுகிறது என்று நாம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? அந்த காலத்தில் திராட்சை பழங்களை ஆலையில வைத்து, திராட்சைப்பழ ஆலை, திராட்சரச ஆலையில வைத்து மிதிப்பார்கள் ரசம் எடுக்கிறதுக்கு. மிதிக்கிறவர்களுடைய வஸ்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பு கரை, அதாவது கரைப்படுத்தப்பட்டதாய் திராட்சை ரசத்தினால் கரைப்பட்ட வஸ்திரமாக காணப்பட்டிருக்கும். அதே காட்சியை தான் தேவன் மேல நீங்களும் நானும் பார்க்கிறோம். அது என்ன காட்சி? அதுவும் கிட்டத்தட்ட சிவப்பா இருக்கும். அதே போல இதுவும் அந்த இரத்த கரையாய், இரத்தம் தெரித்தது. கர்த்தருடைய உடுப்பு எல்லாம் எவ்விதமாய் காணப்பட்டது என்று சொன்னால், உடுப்பு எல்லாம் இரத்த கரையாய் காணப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி கர்த்தர் நீதியை குறித்தும் மீட்பை குறித்தும் பேசுகிறார். இது ஒரு விலையேற பெற்ற வார்த்தைகள். இது 2 விலையேற பெற்ற வார்த்தைகள். நீதியை குறித்தும் மீட்பை குறித்தும் பேசுகிறார். ஆண்டவர் பேசின இடங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, மீட்பை, நீதியை குறித்து மீட்பை குறித்து அழகா வேறுபடுத்தி காண்பிப்பார். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது கூட ஆபிரகாமுக்கு நீதியை குறித்து முதல்ல பேசுவார். எப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ
ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நீதியை குறித்து நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய 17வது அதிகாரத்துக்கு வரும்போது 16 மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஆபிரகாம் தடுமாறுகிறான். 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் மாம்சத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் விருத்த சேதனம் என்று சொல்லி ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த விருத்த சேதனத்தில் ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறார். எதை மீட்டுக் கொள்ளுகிறார்? யாரை மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய சந்ததியை மீட்டுக் கொள்ளுகிறார். எவ்விதமாய் மீட்டுக் கொள்ளுகிறார் என்று நாம் வேதத்திலே பார்ப்போமே ஆனால் வேதத்திலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனம் என்று சொன்னாலே கொலோசையர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே பாவ சரீரத்தை, அதாவது மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இது எதை காண்பிக்க சொன்னா மீட்கப்படுதல். மீட்கப்படுதல்னால என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருவது, ஒரு இடத்திலிருந்து வேறு பிரிக்கப்படும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 51 அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் என்ன செய்வாங்க? பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இந்த மீட்கப்பட்டவர்களை காண்பித்துக் கொடுக்கிற இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்து விடுவிக்கப்பட்ட மீட்கப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்ப மீட்கப்படுதல் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தை களைந்து போட்டு வெளியேறுதல், பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே வருவது. பார்வோனுடைய நடத்திப்புக்கு உட்பட்டிருந்தவர்கள் பார்வோனுடைய நடத்திப்பை உதறிவிட்டு வனாந்தரத்திலே தேவ நடத்திப்புக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள் என்கிற அடையாளத்தை பெற்றவர்கள். ஆக என்னுடையவர்களை மீட்கிற வருஷம் வந்ததுன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆபிரகாமை பற்றிய விஷயத்திலே ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீதியை குறித்து பேசுகிறார். 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் மீட்கப்படுதலை குறித்து பேசுகிறார். ஏன்னா அன்னைக்கு விருத்த சேதனம் சொல்லி எழுத்தின்படியா நுனித்தோல் அறுக்கப்பட்டு நுனித்தோல் நீக்கப்படுவது விருத்த சேதனமாக அறியப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நமக்கு ஒரு விருத்த சேதனம் இருக்கு. அது கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் கிடையாது. பைபிளை நல்ல கவனித்துக்கங்க, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே. அப்ப நமக்கு ஒரு விருத்த சேதனம் உண்டு. அது மாம்சத்தின்படியானது அல்ல, அது ஆவிக்குரிய விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்துல என்ன நடக்கும் போட்டிருக்கு? மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். தெளிவா இருக்கு. We have received a circumcision in Christ Jesus made without hands. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்து இயேசுவில் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். விருத்த சேதனங்கிற அடையாளத்தை எதற்காக ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து காண்பித்துக் கொடுத்தார் என்று சொன்னால், உன் மாம்சத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதுதான் மீட்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எது மீட்பு? மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தோடு நாம் பிறந்தோம், மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தோடு வளர்ந்து வந்தோம். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்கு முன்பு வரைக்கும் நீங்களும் நானும் நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளையே செய்து 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 நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளையே பார்த்து 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 நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளையே இடத்துக்கே சென்று 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 தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம், விடுதலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு காண்பிக்கப்பட்ட ஆதியாகமம் 17 காண்பிக்கப்பட்ட விருத்த சேதனமானது கொலோசியர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாவ சரீரத்தை களைந்து விடுகிறது தான் விருத்த சேதனம். அங்கே நுனித்தோல் களைந்து போடப்படுகிறது விருத்த சேதனம். இங்கே புதிய ஏற்பாட்டிலே பாவ சரீரம் களைந்து போடப்படுவது விருத்த சேதனம். அப்ப பிறப்பிலிருந்து வளர்ந்து வர்ற எல்லா நாட்களிலுமே பாவ சரீரத்தோடையே வாழ்ந்து வந்தோ. கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விருத்த சேதனத்தினாலே அப்ப நாமும் என்ன செய்து விட்டோம்? நம்முடைய மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை என்ன செய்து விட்டோம்? களைந்து போட்டு விட்டோம். இங்கேதான் தேவன் மீட்பை வெளிப்படுத்துகிறார்.
அப்ப வேறு பிரிக்கிறார் பாருங்க. பழைய மனுஷனோடு மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தோடு வாழ்ந்து வந்த நம்மை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். தன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து வந்த ஆபிரகாமை ஆதியாகமம் 16வது அதிகாரத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவன் தனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை காட்டிலும் தன்னோடு இருக்கிற தன் மனைவியாகிய சாராயினுடைய வார்த்தைகளை அதிகமாய் நம்பி மதித்து அதற்கு செவி கொடுத்து ஆபிரகாம் மற்றும் சாராள் 2 பேருமே தேவனை விசுவாசியாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு எதிராய் செயல்பட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டு போனார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நடந்தார்கள். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து இப்ப மாம்சத்தின் சாயல்ல ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்து விட்டார்கள் இஸ்மவேல். அதைத் தொடர்ந்து மாம்சத்தின்படியான காரியங்கள் வளர்ந்துகிட்டே வருகிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ஆபிரகாமை உணர்த்துவிக்கிறார். அந்த பாவ சரீரம் எவ்வளவு வளர்ந்துட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா வளர்ந்துட்டு. ஒரு செடியை சின்னதா வைக்கும் போது 1 மாசம் 2 மாசத்துல கூட நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். இங்க இருந்து பிடிங்க அங்க வச்சுக்கலாம், அங்க இருந்து பிடிங்க இங்க வச்சுக்கலாம். ஒரு 10-14 வருஷம் போயிட்டுனா மாத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுக்கும் போது அவனுக்கு வயது 86. அவன் மாம்சத்துக்கு உட்படும் போது 85. எனக்கு கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சு பெற்றெடுப்பாங்க. ஆகாரம் சேர்த்து கொண்டு 10 மாசம் கழிச்சு 85 வயசுல மாம்சத்துக்கு உட்பட்ட மனுஷன் பாருங்க. அடுத்த ஆண்டவர் விருத்த சேதனத்தை குறித்து பேசும்போது ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோமே 99. அப்ப ஆதியாகமம் 16வது அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு வயசு 86. இஸ்மவேல் பெற்றெடுத்த போது வயசு 86. விருத்த சேதனத்தை குறித்து கர்த்தர் பேசும்போது ஆபிரகாமுக்கு வயசு 99. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிட்டு? 85 வச்சுக்கீங்களேன் அவன் சேரும்போது. அப்போ 85ல இருந்து 99 சொன்னா 14 வருஷங்கள் ஆயிட்டு. 14 வருஷங்களா மாம்சத்தின் கிரியை பிறந்தது மட்டும் இல்ல, அது வளர்ச்சி அடைந்து வலுப்பெற்றதா இருந்தது. அப்படி வலுவாய் இருந்த மாம்சத்துக்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்க விரும்பினா அதுதான் மீட்கப்படுதல். பிரியமானவர்களே, அதனாலதான் ஏசாயா 63வது அதிகாரத்துல திட்டவட்டமாய் கவனிக்கிறோம். நீதியை சரி கட்டும் நாள், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். நீதியை சரி கட்டும் நாள், நீதி மீட்பு. அந்த 2 வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறார்? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே மீட்கிறார். எப்படி மீட்கிறார்? அந்த மாம்சத்துல உண்டான உடன்படிக்கை நிமித்தமாய் இப்ப நம்மை ஆண்டவர் மீட்டார். எப்படி? கொலோசியர் 2:11 பார்க்கிறோம். ஆவிக்குரிய விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தினால மீட்டுக் கொள்ளுகிறார். எப்படி? நாமும் பிறப்பிலிருந்து வளர்ப்பு வரைக்கும் எப்படிதான் வாழ்ந்து வந்தோம்? எதோடுதான் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தோம்? எதோடுதான் சுகபோகமாய் வாழ்ந்து வந்தோம்? பாவ சரீரத்தோடு வாழ்ந்து வந்தோம். இப்பவும் இந்த பாவ சரீரம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அது உண்மையான தாற்பயம், இந்த சத்தியத்தின் உண்மையான தாற்பயம் என்ன என்று சொன்னால், இந்த பாவ சரீரம் விரும்பினவைகளை எல்லாம் செய்து வந்தோம். இந்த பாவ சரீரம், மாம்சத்துக்குரிய இந்த பாவ சரீரம் இந்த உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது. இந்த பாவ சரீரம் விரும்பின இடங்களுக்கு எல்லாம் சென்றோம். விரும்பினவைகளை எல்லாம் தாராளமாய் மனப்பூர்வமாய் பார்த்து ரசித்தோம். விரும்பினவைகளை எல்லாம் நாம் செய்து செய்து நம்மையே கரைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தோம். கர்த்தர் இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எப்படிப்பட்ட காட்சியோடு? இரத்த கோலமாய். அவர் இரத்த சிந்தன மாதிரி இல்லையா? ஏதோமே ஆண்டவர் வெட்டி வீழ்த்துகிறார், ஏதோமே மிதிக்கிறார். எப்படி ஆலையில திராட்சை பழங்களை மிதித்து மிதிக்க மிதிக்க அது தெரித்து என்ன செய்யும்? மேலெல்லாம் கரப்படுமோ, அதே போல ஏதோமையில் உள்ளவர்களை ஏதோமை கர்த்தர் மிதித்து 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 கரை உண்டாயிட்டே இருக்கு. உடுப்பு எல்லாம் கரை. அப்படித்தானே வாஸ்தவம்? உடுப்பு எல்லாம். இந்த சத்தியத்தை படிக்கணும் பிரியமானவர்களே. சிவப்பா இருக்கேன் கேட்கிறாங்க. ஏதோம் சொன்னாலும் என்ன தெரியுமா? சிவப்பு. ஆதாமுக்கும் சிவப்பு தான், ஏதோம் அதற்கும் சிவப்பு தான் அர்த்தம். ஏதோங்கிற பேருக்கு அர்த்தமே சிவப்பு. ஏன் இந்த சிவப்பான கோலத்தை இங்க காண்பிக்கிறா? அது மட்டுமல்ல, போஸ்ரான்னு சொல்லப்பட்டிருக்கு. போஸ்ரா ஏதோமில் உள்ள ஒரு முக்கியமான பட்டணம். எப்படி அசிரியா தேசத்துக்கு தலைநகரமாய் நினைவே இருக்கிறதோ அதே போல போஸ்ரா என்கிற பட்டணமானது ஏதோமுக்கு மிக மிக முக்கியமான பட்டணம். அப்போ போஸ்ரா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? திராட்சை பழங்களை சேகரிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது கிரேப்ஸ் கேதரிங் அப்படின்னு சொல்லலாம்.
ஆர் த கேதரிங் ஆஃப் த கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திராட்சை பழங்களை கூட்டி சேர்க்கிறது. அப்ப ரத்தம் சிவப்பு, போஸ்தரம், அப்ப ஏதோம்ங்கிறது சிவப்பு, போஸ்தரங்கிறது திராட்சை பழங்களை கூட்டி சேர்க்கிறது. என்ன செய்கிறார்? இரத்த கோரையா ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். மிதிக்கப்பட இரத்த கோரையா அங்கு ஒரு காட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த செய்திக்கான தலைப்பு கூட நம்ம சொன்னது மீண்டும் சொல்லுகிறேன். ஏதோமிலிருந்து வருகிற இவர் மேல் இவ்வளவு இரத்த கரைகளா? ஆச்சரியப்பட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? யார் இந்த ஏதோம்? இந்த ஏதோமுக்குள்ள போயிட்டு அவர் வரும்போது ஏதோமிலிருந்து வர்றார். நீங்க ஏசாயா 63வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தள்ளினவராகவும் வருகிற இவர் யார் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதில் இருக்கு. நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தான். மீண்டும் இதைத்தான் ஞாபகப்படுத்துறார். நீதி, ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு இன்னொரு பேர் தான் மீட்பு. நீதி, ரட்சிப்பு. மீண்டும் சொல்றாரு, நீதியை சரிக்கட்டும் நாள் வந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி நீதி மீட்பு, நீதி ரட்சிப்பு என்று சொல்லி இந்த ரெண்டு வார்த்தைகள் அதிகமா அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க கூட இந்த இதே பகுதியில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம், இதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும் போதே அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, சியோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நாம் மௌனமாய் இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ரெண்டு காரியத்துக்காக கர்த்தர் அமரவே மாட்டாராம். எதுக்காக தெரியுமா? சியோன் மற்றும் எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வெளிப்பாடான சத்தியங்களை கவனித்து பாருங்கள். ஒன்று நீதி, இன்னொன்று ரட்சிப்பு. இது எதுக்கு அடையாளமா இருக்கு? முதல்ல எழுத்தின்படி சொல்றேன். இந்த ஏசாயா 62 மற்றும் 63 அதிகாரங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது கடைசி காலத்துல நடைபெறக்கூடிய யுத்தத்துக்கு எத்தனமாய் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டவைகள் இவைகள். நம்ம எல்லாத்தையுமே எழுத்தின்படி எடுக்க முடியாது. என் ஆண்டவர் இக்காலத்திலும் அந்த சத்தியங்களை கொண்டு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? வரப்போகிற நாட்களிலே கடுமையான யுத்தத்திலே ஆண்டவர் சத்துருக்களை எல்லாம் மிதித்து போடுவார். அவர் ஜெயங்கொண்டவராய் வீற்றிருப்பார், சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். கடைசியாக எல்லாருக்கும் நியாயம் தீர்க்கிறவராய், நியாயாதிபதியாய், நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் வீற்றிருப்பார் அப்படிங்கிற சத்தியமாய் இந்த சத்தியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஏசாயாவின் நாட்களிலே முன்னுரைக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு வெளிப்பாடாய் சொல்லப்படுகிற விலையேறப்பெற்ற வார்த்தைகள் என்ன? நீதி மற்றும் மீட்பு. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலான வெளிச்சத்தோடு சொல்றேன். நீதிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான சத்தியம். மீட்பு என்று சொல்லும் போது இனி வரப்போகிற நாட்களிலே வெளிப்படக்கூடிய ஒன்று. நான் சொல்றது எல்லாமே இந்த வெளிப்பாடான சத்தியங்களை ஒன்று காரியங்களை அப்படி நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய வெளிச்சங்கள் இருக்கு. அதுல ஒரு வெளிச்சத்தை சொல்லுகிறேன். நீதிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கம். ரட்சிப்புன்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா, அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு. அதனாலதான் முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோமே, அதுவும் ரட்சிப்பு தான். நாம அதுவும் ரட்சிப்பு தான். முடிவிலே நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்திலே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அப்ப அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இங்க நீதியை மீட்பின் குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், நீதி என்பது அதுதான் நீங்க கவனிக்கணும், இது தேவனுடைய நீதியை குறித்தது. தேவனுடைய நீதி. இந்த நீதியை நம்ம எப்படி சுதந்திரிக்கிறது? ஆபிரகாம் சுதந்திரித்தார். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினாராம். இதே காரியத்தை தான் ரோமர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லும் போது 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனை அவர் நீதிமானாக எண்ணினார். அதான் நீதியாக எண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் நாம் வேதத்துல 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாத அவரை, யார? இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினாராம். அவ இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமானாருங்கிற சத்தியத்தை
நான் அறிகிறதன் மூலமா நான் யாருடைய நீதியை பெறுகிறேன்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. அப்ப யாருடைய நீதியாகிறோம்? தேவனுடைய நீதியாகிறோம். அப்ப உண்மையாவே தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் மனசு மாம்ச விரும்பினவைகளையே செய்து வந்தோம். துவக்கத்தில் உங்களுக்கு புரிய கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன், இந்த சத்தியத்தின் மேன்மையை நம்ம நிச்சயமா அறிந்து ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். அப்படியாய் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த நம்மை தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாவமானார். இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலதான் நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாகிறோம், மற்றபடி அல்ல. தெளிவா சொல்லிடலாம், we will become the righteousness of God only by believing in the truth that Christ was made as sin அப்படின்னு சொல்லலாம். அப்ப நமக்காக பாவமானார், எனக்காக, உங்களுக்காக, நம்ம எல்லாருக்காகவும் அவர் கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே பாவமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாவமானார். உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக கிறிஸ்து தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் வெளியேறப்பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசம், அவர் வெளியேறப்பெற்ற மரணத்தை பற்றுகிற விசுவாசத்துல தான் இந்த நீதியை சுதந்திரிக்க முடியும். மற்றபடி பாடல்களை பாடுகிறதுனால் அல்ல, அது ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்றதுனாலையும் அல்ல, சர்ச்சைக்கு வழக்கமா தொடர்ந்து போகிறதுனாலே, கடமைக்கு வழக்கமாய் போகிறதுனாலையும் இந்த நீதியை சுதந்திரிக்க முடியாது. அதனாலதான் நீங்க அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. முதல்லயே சொல்லிட்டாரு, இந்த என்ன வண்ணம் தீர்த்தப்பட்ட, அதாவது அழகா ஒரு வார்த்தை வச்சிருக்க, சாயம் தீர்க்கப்பட்ட வஸ்திரம் சாயமா இருக்கு. இந்த 63வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து வர்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்காங்க. இவர் ஏசாவுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். இவர் யாரு? ஒரு மாதிரி ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ரத்தம் ஃபுல்லா, ஒரு உடுப்பு எல்லாம் ரத்தமா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அங்கங்கே கொஞ்சம் ரத்தம் இல்ல, உடுப்பு எல்லாம் ரத்தமா இருக்கு. அந்த காட்சியில தான் எதை அறிய முடிகிறது என்று சொன்னால் நீதியை கண்டடைய முடியும். அநேக வேறு விதமாய் சிந்திக்கிறார். என்ன தெரியுமா? நம்ம மிஷனரிக்கு காணிக்க கொடுத்துட்டு நம்ம நீதிமான் ஆயிருவோம் அப்படின்னு நினைக்காங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளையாய் அவர் என்னை தம்முடைய பிள்ளையாய் பாவிப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, தேவ புஸ்தகத்துல மாறி மாறி மறுமொழியா கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவர் எங்களுக்கு இறங்கும், ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். இப்படி சொல்வதனாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியுமான்னு கேட்டா முடியாது. குடிகாரர்கள் கூட அதை மறுமொழியை சொல்லிடுவாங்க. வேற என்ன? வேற கடமைக்கு நான் பாவரிக்கை ஜெபத்தை சொல்லிவிட்டால் நீதிமான் ஆகி விடலாமா? கடமைக்கு ஆக முடியாது. நான் எப்படி நீதிமான் ஆக்கப்படுவது? இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து பாவியாகிய எனக்காக, பாவிகளாகிய நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானா, இரத்தத்தை சிந்தினா. அவர் மேலெல்லாம் இரத்தக்கரை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்தக்கரை. ஏனென்றால் தலையிலையும் முள்முடி, அதிலையும் ஓங்கிய கோலை வைத்து அடித்தார்களாம். கால்களில் எனது ஆணிகள் கடவப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இரத்த கோலத்திலே சாயம், அது சாயம் போல இரத்த கோலத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காட்சியை எனக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. அப்பொழுதுதான் மனம் திரும்ப முடியும். என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதுதான் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இதுக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இல்ல, ஒரு ஊழியர் எங்களோட ரொம்ப ஐக்கியமா இருந்த ஒரு மனிதர், அவர் சொன்னார், 8 வருஷங்களா, கிட்டத்தட்ட 8 வருஷங்களா ஒரு பாஸ்டருக்கு, ஒரு முக்கியமான பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டரா 8 வருஷம் ஊழியம் செஞ்சார். பைபிள் காலேஜ் முடிச்சு 8 வருஷமா அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தார். இப்ப அதுல இருந்து அவர் வெளியே வந்து எங்களோட ஐக்கியப்பட்டு இந்த செய்தியை கேட்கும் போதுதான் சொல்றாரு, இப்பதான் ரட்சிப்புன்னா என்னங்கிறது தெரியுதுன்னு சொல்றாரு. சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தார், முதல் முறை வந்தார், வந்து சொன்னாரு, இதுதான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை பெருமைக்காக நீங்க யாரும் அறியணுங்கிறதுக்காக சொல்ல வரவில்லை. இன்னைக்கு சுவிசேஷம் என்று சொன்னால் பைக்ல வர்றீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு கார் தர போகிறார் அப்படி சொல்றாங்க. இதுவா சுவிசேஷம்? இல்லை.
வாடகை வீட்டுல இருக்கிறவங்களை சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க, அது கர்த்தருடைய விருப்பம். நம்மளை வாடகை வீட்டுல வைக்கினாலும் வச்சு நம்மளை சந்தோஷமா நடத்த முடியும், சொந்த வீட்டுல வச்சு நம்மளை சந்தோஷமா நடத்த முடியும். பைக்லயும் ஆண்டு கொண்டு போய் சந்தோஷமா நடத்த முடியும், கார் கொடுத்து நம்மளை சந்தோஷமா அவரால் நடத்த முடியும். ஆனா சுவிசேஷம் என்பது அழிந்து போகிற பொருட்களை வைத்து வியாபாரம் செய்வது அல்ல. அநேக ஊழியக்காரர்களுடைய கேலிக்கூத்தான விஷயம் என்ன தெரியுமா? அழிந்து போகிற பொருட்களையும் பொக்கிஷங்களையும் காண்பித்துக் கொடுத்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் ஒன்றுமே ரட்சிப்பு அல்ல. பாவத்தை குறித்த மனஸ்தாபம் ரட்சிப்பு. பாவங்கள் அனைத்தையும் கர்த்தர் மன்னித்தா, என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்தா. நான் ஏழையா இருந்து பணக்காரன் ஆயிட்டேங்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போயிருவேங்கிற நிச்சயம் கிடையாது. வியாதியா இருந்தேன், வியாதியிலிருந்து விடுதலையாகி சுகம் பெற்றேன், பூர்ண சுகத்துக்கு தேவன் தந்தார், அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேங்கிற நிச்சயம் இல்லை. கஷ்டப்பட்டுட்டு இருந்தையா, இப்ப கர்த்தருடைய கிருபையினால நான் ஒரு 7 வட மாநிலத்துல 7 பணித்தலங்கள்ல நான் 7 சபைகளை கட்டி கொடுத்திருக்கேன், ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கேன். அதனால நான் நித்திய ஜீவனை பெறுவேங்கிற நிச்சயம் கிடையாது. ஆனா என்னுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற நிச்சயம் இருந்ததுன்னா நிச்சயமா நித்திய ஜீவனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை காத்து கொண்டால் வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவையில சுமந்தா. ஆண்டவருடைய காட்சியை பாருங்க. ஏன் இந்த காட்சி இவ்வளவு அழுத்தமா உங்களோடு பேசுகிறேன் என்று சொன்னால், இதே அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் பார்க்கும்போது வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் பாத்தீங்களா, அவர் நெருக்கப்பட்டார். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? அவர் நெருக்கப்பட்டார். யாரை குறித்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவர்களுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும் அவர் நெருக்கப்பட்டார். வாசிக்கலாம். பாருங்க, பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு. பாருங்க, பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் சொல்லி, இப்ப 10ல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டாங்களே, அந்த அனுபவத்தை குறித்து பேசுறார் தொடர்ந்து. ஆமா, அப்ப பாருங்க, அவர்களோட கலகமணியிலிருந்து ஆரம்பிச்சு 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14 எல்லா வசனங்களையும் பார்ப்புமே. ஆனால் 12ல சொல்றாரு, மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது கையின் என்ன செய்யறாரா, தம் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னா, இணையா ஏசாயா நாட்களை காமிச்சு கொடுத்துட்டு இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களை காமிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இங்க எதை பத்தி பேசுறாருன்னு உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா பஸ்காவை குறித்து பேசுகிறா. அவர் நெருக்கப்பட்டா. அதை தொடர்ந்து அவர்களை மீட்டு, அழகா சொல்றார் பாருங்க, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். யாரு தூக்கி சுமந்து வந்தார்? அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை அவங்களுக்குள்ள வைத்தாராம். 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் பூர்வ நாட்களையும் மோசையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது, அது மட்டுமல்ல, சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர். 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர். 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம் ஆழங்களிலே நடக்க பண்ணினவர். இருக்குதா இல்லையா? இதெல்லாம் கவனித்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழிநடத்தி வந்த அனுபவத்தை அப்படியே பேசுறாரு. மோசையை அவங்களுக்கு கொடுத்தார், மோசை மூலமா நடத்தினார். இதெல்லாம் பார்த்தா ஆழங்கள்ல நடக்க பண்ணினார், சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினார். பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவங்க ஏறி வர்றாங்க, செங்கடல்ல இருந்து ஏறி வர்றாங்க, அப்படித்தானே? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது எந்த கூட்டம் அப்படின்னு சொன்னா, மீட்கப்பட்ட கூட்டம். எப்படிதான் மீட்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னா, முதல்லையும் இந்த சாயம் தீர்ந்த வஸ்திரத்தை போல அந்த சிவப்பான கோலத்துல வெளிப்பட்ட காட்சி தான் 9ஆம் வசனத்திலையும் சொல்றார். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நெருக்கத்திலிருந்து அவர் என்ன செய்தாரா? எடுக்கப்பட்டார். அப்படியே போட்டு நெருக்கப்பட்டார்னு இருக்கு. அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் என்ன செய்யப்பட்டாரா? நெருக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டார். உண்மையாவே அடுத்தடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மீட்கப்பட்ட ஜனங்களை வழிநடத்தப்பட்டதை காண்பிக்கிறார் என்று சொன்னால், அப்ப இந்த நெருக்கப்பட்டாருங்கிறதுல கிறிஸ்துவின் பலி, பஸ்கா ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தப்படுது.
நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்படுற அனுபவத்தை எதை சார்ந்துதான் ஆரம்பிச்சாங்க? எதை சார்ந்து? பஸ்காவை சார்ந்துதான் ஆரம்பிச்சாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்ட பகுதியை நீங்களும் நானும் எதுல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களை வாசிங்கன்னா, யாத்திராமம் 13வது அதிகாரம் கடைசி 4 வசனங்களை, 3 வசனம் 4 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் அவர்கள் வனாந்தரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுலதான் 14வது அதிகாரத்துல சிவந்த சமுத்திரத்தின் அனுபவத்தை கடந்து போறாங்க, நமக்கு தெரியும். சரி, இது எதன் அடிப்படையில் நடக்கு? மீட்கப்பட்டவர்களை இங்க இயேசு 63 காமிச்சு கொடுக்கிறார். எதின் அடிப்படையில் நடக்குன்னு சொல்லி கவனித்து பார்ப்போமேயானால், அதுக்கு முந்தின அதிகாரம் யாத்திராமம் 12வது அதிகாரத்துல எதை குறித்த நியமத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? எதை குறித்த நியமத்தை குறித்து பேசுகிறார்? சத்தமா சொல்லுங்க. யாத்திராமம் 12 அதிகாரனால எதை குறித்த நியமம்? பஸ்கா. இயேசு நமக்காக அடிக்கப்பட்டா, அவர் நெருக்கப்பட்டா, அவர் நொறுக்கப்பட்டாருங்கிற அந்த பஸ்கா, அடிக்கப்பட்ட பஸ்காவை குறித்த அருமையான சத்தியங்களை கர்த்தர் யாத்திராமம் 12வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தினா, அதை தொடர்ந்துதான் அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் வெளியேறுகிறார்கள். அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் வனாந்தரத்திலே காண்பிக்கப்படுகிறார்கள். அதே காட்சியை இங்கேயும் காண்பிக்கிறார். இயேசு 63லையும் 9ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா, அல்லது முதல் 8 வசனங்களை பார்த்தாலும் அங்கேயும் இந்த இரத்த கொளுத்து, இரத்த கரையோடு, உடுப்பெல்லாம் இரத்த கரையோடு வெளியே வர்றார். ஏதோமிலிருந்து வெளியே வர்றார். ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் இரத்த கரையோடு, ஆயுதத்தோடு, ஆயுதம் இரத்த கரையோடு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வர்றான்னு வச்சுக்கீங்களா, என்ன நினைப்போம்? வீட்டுக்குள்ள எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டான், குத்தி சின்ன பின்னமாக்கி இரத்த கோரையாக்கி பயங்கரமா சைட் பண்ணி எல்லாரையும் வெட்டி இரத்த கோரையோடு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வந்தா அதேதான் காட்சியை பார்க்கிறோம். ஏதோமிலிருந்து வெளியே வர்றார். அந்த காட்சியை பார்க்க 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 நீதியை குறித்த சத்தியம் வெளிப்படுகிறது, மீட்பை குறித்த சத்தியம் வெளிப்படுகிறது. கர்த்தர் நம்மை மீட்பதற்காக, நம்முடைய சரீர மீட்புக்காக அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். மீட்பு என்று சொன்னால் ஏதோ முடிவில் நடக்கிற மீட்பு குறித்து மட்டும் கிடையாது. இந்த பூமியிலையும் நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்கிறார். அந்த சத்தியத்தை அறிய வேண்டும். பாருங்க, இங்க என்னதான் சொல்லப்பட்டிருக்கு. ஐயா, நீங்க ஏதோம்ல இருந்து அப்படி நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சு கொடுங்க. ஆமா, ரொம்ப தேவையான மனுஷன் தான். ஏன்னா இஸ்ரவேலுடைய கூட பிறந்த சகோதரன் தானே ஏதோம். இந்த ஏதோம் யாரு? ஏசா. அதனாலதான் 2 பேர் சம்பந்தப்பட்டவங்க. அதனாலதான் 2 பேரையும் காமிக்க வேண்டியது இருக்கு. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காமிச்சு கொடுக்காருன்னா, அது அவருடைய ஜனம். பஸ்காவின் மூலமாய் நான் ஜனத்தை விடுவித்தேன். ஏதோமை ஏன் இப்படி கொலை செஞ்சாரு? ஏதோமை ஏன் இவ்வளவு கொடூரமா அவர் தாக்குறாரு? ஏதோமையை சதைக்கிறாரு. ஏன்னா அந்த ஏதோம் இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதிரடையாக இருந்த பாவ சரீரமாகிய இந்த மாம்சத்துக்குரியவனை கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போனார், இரத்த கோலமாக்கி விட்டார். அதே காட்சியை இங்க காண்பிக்கிறார். ஒரு சந்தேகம் இருந்தா நான் சொல்றேன், இந்த ஏதோம் யார் தெரியுமா? ஏசா. ஏசா மாம்சத்துக்குரியவன் சொல்லிதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 9வது அதிகாரத்துல எப்படி இஸ்ரவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன் சொல்லி வேதம் காண்பிக்கிறதோ, இஸ்ரவேல் எப்படி மாம்சத்தின்படி பிள்ளையானவன் சொல்லி காண்பிக்கிறதோ, அதே போல ஏசாவும் அப்படிதான். ஏன்னா நீ வேதத்தை வாசு பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் அதுல 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் அந்த சந்ததியார் என்று எண்ணப்படுவார்கள் சொன்னது மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததியை பத்தி தான் பேசியிருக்காரு. 6ஆம் வசனத்திலிருந்து பேசுறாரு. 6, 7, 8 சொல்லி ஆபிரகாமின் சந்ததி குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல விசேஷமா யாரை பத்தி பேசுறாரு தெரியுமா? 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் யாரை குறித்து பேசுறாரு? ஆபிரகாமின் சந்ததியில யாரை பத்தி பேசுறாரு? ஈசாக்கு. ஈசாக்கின் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருந்ததே, சொல்லப்பட்டிருந்ததே. அப்ப ஈசாக்கு குறித்து பேசுறாரு. அப்ப ஆபிரகாமுடைய வீட்டுல 2 பேர் இருக்காங்க. இஸ்ரவேலும் பையன்தான், ஈசாக்கும் பையன்தான். ஆனா இஸ்ரவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அப்படி வாக்குத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கை ஆவியின்படி பிறந்தவன் என்று கலாத்தியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீ தாராளமா வாசித்து பார்க்கலாம்.
கலாத்தியர் 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தா, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் சொல்லி 22ஆம் வசனம் சொல்லுது. அது தொடர்ந்து வாசிக்கும் போது 29ஆம் வசனத்துல, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது என்கிற காட்சியை காண்பிக்கும் போது, ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஆகாத காரியத்தை அங்கே கலாத்தியர் 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சபைக்கு தெரியப்படுத்துகிறார். மாம்சத்தின்படி பிறந்தவன் யார்? இஸ்மவேல். ஆவியின்படி பிறந்தவன் யார்? ஈசாக்கு. அதே காரியத்தை தான் ரோமர் 9வது அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இருந்து அல்லது 7ஆம் வசனத்துல இருந்து காண்பிச்சுக்கிட்டே வர்றாரு. அங்க இஸ்மவேல் ஈசாக்குங்கிற 2 பேரும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 10ஆம் வசனத்தை வாசிங்க, பாத்தீங்களா? அப்போ ஆபிரகாமுடைய வீட்டுல ஈசாக்கு இஸ்மவேல்ங்கிற 2 பேரு காமிச்சு கொடுத்து, மாம்சத்தின்படி பிள்ளையானவன் வாக்குத்தின்படி பிள்ளையானவன் சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. Not only this, or apart from this, there is another example that highlights the wonderful incident அப்படிங்கறத அங்க வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதுவும் அல்லாமல் ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியா இருந்த போது அப்படி சொல்லி எந்த 2 பிள்ளைகளை காமிக்கிறாரு? ஏசா மற்றும் யாக்கோபு. உங்களுக்கு புரியுதா? இப்போ மாம்சத்தின்படி பிறந்தவன் வாக்குத்தின்படி பிறந்தவன ஈசாக்கு இஸ்மவேல்ங்கிற அடையாளத்தோடு 6ஆம் வசனத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் இப்ப 10ஆம் வசனத்துல வரும்போது இதுவும் அல்லாமல், பிசைட்ஸ் திஸ், இதுவும் அல்லாமல், பிசைட்ஸ் திஸ் எக்ஸாம்பிள், there is another example that has to be noted by everyone. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஏசா யாக்கோபு. இப்ப இதுல நம்ம ஒண்ணு படிக்க போறோம். இந்த ஏசா தான் யார் தெரியுமா? ஏதோம். நம்ம ஏசாயா 63வது அதிகாரம் 1 வசனத்துல பாக்குறோமே, ஏதோம் போஸ்தலன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25 30ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசி கேட்கலாம். ஆதியாகமம் 25 30ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ஏதோம்னாலே சொன்ன சிவப்பு, ரெட். அதான் சொன்னேன், அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா. இந்த ஏதோம் யார் தெரியுமா? மாம்சத்துக்குரியவன். என்னைக்கு இந்த யாக்கோபு மாம்சத்துக்குள்ளே கடந்து வர்றானோ, இந்த பசி, இந்த மாம்சத்தை திருப்திப்படுத்த வருகிறானோ, அந்த இடத்துல உன்னுடைய பேரை வேதம் எப்படிதான் காண்பித்து கொடுக்க சொன்னா ஏதோம். இதுலதான் இது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கதான் பயங்கரமான இடியே இந்த ஏசாவுக்கு உண்டாகுது. பயங்கரமான இடி யாக்கோபு இல்ல, ஏசாவுக்கு. இந்த ஒரு விஷயத்துல சிவப்பான கூழ்ல தான் முடிஞ்சிச்சு. அவருடைய சேஷ்டபுத்திர பாகமே இடிஞ்சு சின்ன பின்னமாக்கி விட்டது. அந்த நாட்களில் சேஷ்டபுத்திர பாகம், அதாவது குடும்பத்தில் பிறந்த மூத்த பையனுக்கு ரெட்டிப்பான சொத்தை கொடுப்பாங்க, ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுப்பது வழக்கம். அது அடிமையானவரிடத்தில் பிறந்த பையனா இருந்தாலும் சரி, சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்த பையனா இருந்தாலும் சரி, மூத்தவன் எவனோ அவனுக்கு ரெட்டிப்பான சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்கள்ல நீங்கள் நானும் தெள்ள தெளிவாக வாசிக்க முடியும். அதுல 18 வரை கூட நீங்க வாசிக்க முடியும். சேஷ்டபுத்திர பாகம் மூத்தவனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அப்ப அவ்வளவு மேன்மையான இத எப்படி இழந்து போனான் தெரியுமா? சிவப்பான கூலி நிமித்தமா. இவன் இழந்து போகிற இந்த காட்சியில தான் இவனுக்கு என்ன பேர் உண்டாகிறது? அழகா போட்டிருக்கு, இதனாலே அவனுக்கு என்ன பேர் வருது? இதனாலே. அந்த வார்த்தை ரொம்ப நோட் பண்ணுங்க. இதனாலே, இந்த உலகத்துக்கானவைகளை இச்சித்ததினாலே, இந்த உலகத்துக்குரியவைகளை வைத்து தேவனுக்குரியவைகளை இழந்ததினாலே, தேவனுக்குரியவைகளை உலகத்துக்குரியவைகளை வைத்து அசட்டை பண்ணினதினாலே, தேவனுடைய காரியத்தை விட சேஷ்டபுத்திர பாகம் என்று சேஷ்டபுத்திரன் என்று சொல்லி ஆண்டு வைத்திருக்கிறாரு. முதற் பிறந்தவனுக்கு என்று விசேஷித்த ஆசீர்வாதம் தேவனுக்குரியத உலகத்துக்குரியவைகளினால் இழந்து போகிற இதனாலே அவனுக்கு என்ன பேர் வருது?
ஏதோ. இந்த இடத்தை நோட் பண்ண வேண்டியது இருக்கு. இதைத்தான் எபிரேயர்ல எழுதும் போது எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, எபிரேயர் 12வது அதிகாரம் அங்க எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. எபிரேயர் 12:16 நீங்க கவனித்தீர்கள் என்றால், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் என்ன செய்யுங்க? எச்சரிக்கை இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள். அவன் கவலையோடும் கண்ணீரோடும் தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான்னு சொல்லி அங்கே வேதத்துல வாசிக்கிறோம். அந்த ஒருவேளை போஜனத்தினால வாழ்க்கை எல்லாம் துயரம். அந்த ஒரே ஒரு நாடகத்தினால, அந்த ஒரே ஒரு அருவருப்பினால, சில பாருங்க, ஒரே ஒரு சின்ன வீடியோ தானே பாத்துக்கிறேன், இது ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தானே, இதுல என்ன இருக்கு? அங்கங்க எல்லாரும் எத்தனையோ பேர் என்னெல்லாம் செய்யறாங்க, டேட்டிங்லாம் இருக்கு, எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் தானே, ஒரு சின்ன காரியம் தானே, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் புளித்தமாதான் பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கிவிடும். ஒரு சின்ன தவறு தான். அதனாலதான் கவனிக்கிறோம், ஏசா ஒரே ஒரு இடத்துல, எதனால அவனுக்கு பேர் ஏதோமா, அவன் உலகத்துக்கானவைகளை நாடினான். எந்த இடத்துக்கு வர்றான் பாருங்க, அப்படி உள்ள வந்துகிட்டே இருக்கான். எதுக்காக வர்றான் அப்படின்னா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கான். அவன் சேஷபத்திர பாகத்தை விட்டு போடு. அப்ப இந்த சிவப்பான கூழுக்காக அதை அவன் அலட்சியம் பண்ணினான்னு சொல்லி அதே ஆதியாகமம் 25வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் இதே ஆதியாகமம் 36வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் அவனுக்கு பேர், முதல் வசனத்திலையும் சரி 8ஆம் வசனத்திலையும் சரி, அவனுடைய பெயர் ஏதோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 36வது அதிகாரம் முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஏதோமீரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. 8ஆம் வசனத்தை பாருங்க, ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர். இப்ப நீங்க பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அப்ப ஏதோம் அப்படின்னு சொன்னாலே மாம்சத்தின்படி நடக்கிற வாழ்க்கை. ஏதோம் சொன்னோன்னு நீங்க அங்க போயிறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஏதோம்ங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க இப்ப நம்மளை கொண்டு போறாரு, அங்க இருந்து ஆண்டு வராரு நினைச்சிடாங்க. மாம்சத்தின்படி நடக்கிற வாழ்க்கைக்குள்ள இருந்து கர்த்தர் வருகிறார். எப்படிப்பட்ட காட்சியோடு வர்றாரு தெரியுமா? அந்த மாம்சத்தின்படி நடக்கிற அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்றாரு. அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அந்த நெருக்கத்தை தொடர்ந்து வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை காண்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அதை தொடர்ந்துதான் வனாந்தரத்தில் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். பஸ்காவை எவ்வளவு சிம்பாலிக் அங்க காமிச்சு கொடுக்கிறா. கிறிஸ்து இயேசு வெளிப்பட்ட விதத்தை கவனியுங்கள். இன்னும் ஏதோம் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இஸ்ரவேல் தேசம் சொல்லிடாதீங்க. ஏதோம் எங்க இருக்கிறான்? இங்கதான் இருக்கான். அழகா சொல்லிட்டாங்க, நமக்குள் இருக்கிறான். இந்த ஏதோமே தும்சம் பண்ணுவதற்காக, இந்த ஏதோமை தவிடுபடி ஆக்குவதற்காக, இந்த ஏதோமை ஒன்றில்லாம பண்ணுவதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தா. அந்த காட்சியை காண்பிப்பதற்கு தான் ஞான அர்த்தமாய் சாயந்தீர்த்த உடுப்பை, சாயந்தீர்த்த வஸ்திரம் உடையவராய், மகத்துவமானவராய் அவர் ஏதோமிலிருந்தும் போஸ்ராவிலிருந்தும் வெளிப்படுகிறத, வந்து கொண்டிருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஏசாயாவுக்கு வெளிப்பாடு கிடைக்கி அந்த காட்சியை பார்த்தா முழுக்க முழுக்க உடுப்பெல்லாம் வஸ்திரம் எல்லாம் ரத்த கரையா இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டா, என்னையா செஞ்சீங்க? ஏதோமுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தா இப்படி இருக்குன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏதோம உண்டிலன்னு பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஏதோம மிதிச்சேன். ஆலையில எப்படி திராட்சை பழங்களை மிதிப்பாங்களோ அதே போல ஏதோம மிதின்னு மிதிச்சு, இந்த ஏதோம மிதிக்கலன்னா இந்த ஏதோம் தாராளமா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த ஏதோம நீங்கள் விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏதோம கர்த்தர் கல்வாரி சிலுவையில மிதிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கவனிச்சு பாக்கீங்களா? அவர் உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார் இருக்கு. இங்க புதிய ஏற்பாடுல அவருடைய கால்கள் ஆணிகளை அடித்தார்கள் இருக்கு. காலையும் ஆணிகளை அடிச்சாங்க. எப்படி சிலுவையில நசுக்க? அவர் உன் தலையை மிதிப்பார். நசுக்குவார்னா எதை வச்சு நசுக்குவாங்க? கையை வச்சா? சரி, கையும் மேல போயிடுச்சு, காலையும் அடிச்சாங்க. உங்களுக்கு புரியுதா? போ
அப்ப ஆதியாகமம் 3:12 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறது உங்களுக்கு தெரியுதா? அவர் சிலுவையில் அறையப்படுறதுதான் சாத்தானுடைய தலையை நசுக்கிறதுக்கான அடையாளம். நசுக்குனா எங்க நசுக்க? காலை தான் ஆணி வச்சு அடிச்சாங்களே, இல்ல அவர் அடிக்கப்பட்டதுதான், சிலுவையில் நமக்காக பலியானதுதான் உண்மையாகவே சர்ப்பத்தின் தலையை நசுக்கினதனுடைய சரியான பொருள். அதனாலதான் பிரியமானவர்களே, இங்க ஏதோம அவர் நசுக்க 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 அவர் நசுக்கி பாருங்க, எவ்வளவு ரத்தம் தெரிச்சிருக்கும் பாருங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இறைச்சி கடையில் கறியை வெட்டுறாங்க. ரத்தம் தெரிக்கலன்னு சொல்லலை. ரத்தம் தெரிச்சா அவன் பனியன் போட்டு பண்ணுவாங்கல்ல, பழைய சட்டையை போட்டு பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் ஒரு மாதிரி தெரிச்சிருக்கும். ஃபுல்லா சட்டை ஃபுல்லாவே ரத்தமா இருக்கும். அப்படி பார்த்துருக்கீங்களா? சட்டை ஃபுல்லாக ரத்தமா இருக்கும், பின்னால முன்னால எல்லாம் ரத்தமாவும் இருக்கும். இல்லை, இவர் உடுப்பெல்லாம் ரத்தம்னா ஏதோம கம்ப்ளீட்டா சிதைத்து விட்டா. இன்னைக்கு நம்முடைய ஏதோமே ஆண்டவர் சிதைத்திருக்கிறாரா? இந்த கேள்விதான். இதுதான் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்கிறத ஆண்டவர் பிரகடனப்படுத்துகிற செய்தியினுடைய அர்த்தம். நீதியை சரி கட்டுகிற நாள். இந்த சத்தியத்துக்குள்ள இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு விடுறதில்லை. சாதாரணைக்கு கொந்தளிக்கிற நினைச்சுனா, நீ சர்ச்சுக்கு போ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கட்டாயம் போயிரு, ஞாயிற்றுக்கிழமை போ, உனக்கு எந்த தடையும் கிடையாது, நீ போய்கிட்டே இருக்கலாம். ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ நாடகம் பார்க்கணும், சினிமா பார்க்கணும். அந்த டீலிங்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ போ, கூட்டங்களுக்கு போ, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போ, அந்த ஜெபம் இந்த ஜெபம் எல்லா ஜெபங்களுக்கும் போ, எல்லாம் செய். ஆனா கூட பிறந்த சகோதரனர் பேசக்கூடாது, கூட பிறந்தவங்களை மன்னிக்க கூடாது, சண்டை போடணும், கெட்ட வார்த்தை பேசணும், அப்புறம் போன்ல தேவையில்லாத காட்சியை பார்க்கணும், எதிர்ப்பாளர்கிட்ட தவறா நீ பேசணும், ஒரு கண்கள் நிச்சயோடு வாழணும். ஆனா நேசை கூட்டங்களுக்கு போன்னு சொல்லி சாத்தம் இப்படிதான் எல்லாரையும் விட்டுருதான். அதனாலதான் பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி நடக்கிற அனுபவத்திற்கு பேர் தான் ஏதோம். அதனாலதான் ஏதோம்ங்கிற பேரை எங்கதான் வருதுன்னு சொல்லி அந்த ஆரிஜின் தோற்றத்தை கவனித்தா, சிவப்பான கூழ் மேல உள்ள வாஞ்சை, சிவப்பான கூழ் எனக்கு தான் சொல்றானே, அப்ப உனக்கு ஏதோம் தான் பேர். உனக்கு சிவப்பான கூழ் அவன் எதிர்பார்த்து நிக்கான்ல, உனக்கு ஏதோம் தான். மாம்ச ஆசையை நீ நிறைவேற்ற பார்க்கிறாயே. மாம்சத்தின்படி கொஞ்ச நேரம் அந்த வீடியோ பார்க்கிறேன், மாம்சத்தின்படி அந்த கொஞ்ச நேரம் சினிமா பார்க்கிறேன், மாம்சத்தின்படி கொஞ்சம் நான் போய் பேசிக்கிறேன், மாம்சத்துக்கு ஒத்த வேஷத்தை கொஞ்ச நேரம் தரிச்சுக்கிறேன், அந்த ஒரே ஒரு இடத்துல நான் தவற நடந்துக்கிறேன். கிறிஸ்தவன் எப்படி போயிட்டு தெரியுமா? சர்ச்சுக்கு போறியா? போய்க்க. சாத்தா அவளை அழகா விட்டுருதான். சர்ச்சுக்கு போறியா? போய்க்க. நீ சர்ச்சுக்கு சும்மா போயிட்டு வருவே, ஆனா உன்னுடைய அனைத்துப்படி என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத சாத்தா அதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். நல்ல ஜோம் பண்றாங்க, வாயில கெட்ட வார்த்தைகளும் வருது. சொன்னாங்க என்கிட்ட, நான் சர்ச்சில் பார்க்கிறேன், அபிஷேகங்கிற பேர்ல முன்னாடி நிக்கிறவங்க பின்னால கிடக்காங்க, உளுந்து கிடக்காங்க. கூட்டத்துல ஆலயத்துல முன்னால இருந்தவங்க பின்னால கிடக்காங்க, தூக்கி பின்னால இருந்தா முன்னால விழுந்து கிடக்காங்க, ஆவில் அப்படி நிறையிறாங்க. ஆனா அவங்களோட அன்றாட வாழ்க்கையில நான் பார்த்தேன், என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொன்னதான் சொல்றேன், வாழ்க்கையில பார்க்கிறேன், தெருவில் அவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போடுறாங்க. இது என்ன ஆவி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இது என்ன ஆவி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்ன உடனே சொன்னேன், இது அசுத்த ஆவி அப்படின்னு. இல்ல அங்க பாஷை பேசுறாங்க, ரீ மா ரா பூ லா தாலும் நல்ல பயங்கரம் பேசுறாங்களே, அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இது அசுத்த ஆவி அப்படின்னு சொன்னேன். சாட்சியற்ற வாழ்க்கை. நம்முடைய மாம்சத்துக்குரியவைகளை கலைந்து விட ஆயத்தமா? பஸ்காவி நேரத்தில் அதான் நடந்தது. ஆட்டுக்குட்டி பலியானது. அதனாலதான் வேதத்துல வாசு பாருங்க, அடிக்கடி அந்த வசனத்தை சொன்னால் மீண்டும் சொல்லுகிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. வார்த்தையை பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லு. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான வசனம். நம்ம ஜபர்ல கூட அதை போடலாம். உண்மையாவே சொல்றேன், அருமையான ஒரு வாக்கியம். ரோமர் 6:6 சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பழைய மனுஷன் யார்? உலகத்துக்கானவைகளை இச்சிக்க கூடியவன், மாம்சத்தின்படியே நடக்க தேவரிக்கிறவன், மனசு மாம்சம் விரும்பினவைகளையே செய்து வரக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஆண்டவர் சிதைத்து போட்டு ஏதோ அப்படி வெளிப்படுறார், வெளியே வர்றார். இப்ப நீதியை குறித்த செய்தி, மீட்பை குறித்த செய்தி எல்லாம் அங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப அவர் பார்க்கிற வருகிறவர் யாரும் கேட்டாரு, இப்ப அவர் பதில் கொடுக்கிறார். வருகிற நீர் இவர் யாருன்னு கேட்கிற,
நான் தான் அப்படின்னு சொல்லி தம்மை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, எதுக்காக தெரியுமா இப்படி வர்றேன், அங்க போயிட்டு வர்றேன், நீதியும் மீட்பும் தேவை. அந்த இரத்த கோலத்துல இன்னைக்கு சிலுவையில கிறிஸ்து பலியானார் அப்படி சொல்லி அவர் இரத்த கோலத்துல ஒரு பார்க்கிறோம் அப்படின்னா, அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் இரத்த கோலத்திலே மாண்டு கிடக்கிறான். அந்த சத்தியத்தை அறியணும் பிரியமானவர்களே. இந்த ஏதோம் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? மாம்சீகமானவன். பைபிள் அவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் என்று ரோமர் 9வது அதிகாரத்தில் அடையாளப்படுத்துகிறது 10ஆம் வசனத்திலிருந்து. ஏன் 8ஆம் வசனத்திலிருந்தே பாருங்க, மாம்சத்தின்படி பிறந்தவன் என்று அடையாளப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மாம்சத்தின்படியான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா. அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சாதாரணமா சொல்லிவிட முடியாது. அவரை தந்தரளினா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் எதுக்காக கொடுத்தாருன்னா, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரிக்கும்படிக்கு கொடுத்தா. அவர் வரலன்னா பழைய மனுஷனை தேவனால சிலுவையில கொல்ல முடியாது. தம்முடைய குமாரன் கிறிஸ்து இந்த பூமியிலே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வராவிட்டால், மாம்சத்தையும் எலும்புகளையும் உடையவராய் இந்த பூமியில வராவிட்டால், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வெளிப்படாவிட்டால், எபிரேயர் 2:14 வாசிக்கிறது போல தேவன் தம்முடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்படுத்தாவிட்டால், நம்முடைய பழைய மனுஷனை நிக்கிரகம் பண்ணுவதற்கு தேவனிடத்தில் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. ஆகவேதான் பிரியமானவர்களே, ஏதோமை சிதைக்கிற காட்சியை நம்முடைய அனுதின வாழ்க்கையில பார்க்கிறோமா? இப்படி வருகிற இவர் யாருன்னு பார்க்கிறீங்களா? நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஏதோமிலிருந்து கர்த்தர் இப்படிப்பட்ட சாயலோடு வெளிப்படுகிறாரா? இதான் அந்த செய்தியினுடைய கருப்பொருள். ஏதோமிலிருந்தும் போஸ்ராவிலிருந்தும் முக்கியமான பட்டணம் போஸ்ரா. மாம்சத்தில் அப்படிதான் முக்கியமான பகுதியை கொடுத்திருப்போம். சிலருக்கு சில காரியங்களுக்கு முக்கியமான பகுதி கொடுத்திருப்போம். அப்ப நமக்குள்ள இருக்கிற போஸ்ரா, இந்த போஸ்ராவிலிருந்து தேவன் இப்படிப்பட்ட காட்சியோடு வெளிப்படுகிறாரா? நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் சும்மா பாடலை பாட்டு அப்படியே மயங்கிட்டு போறவரா வெளிப்படுகிறவரா அல்ல. ஏதோமிலிருந்து போஸ்ராவிலிருந்து இப்படிப்பட்ட இரத்த கரைகளோடு சிவப்பான உடுப்போடு ஏதோமை அத்தனையும் நான் கொன்றுவிட்டேன், இனி ஏதோ உனக்குள் இல்லை, ஏதோமிலிருந்து அவர் வெளிப்படுகிறார். இந்த காட்சியை நான் பார்க்க உண்மையாவே ஏதோமை கிறிஸ்து தம்முடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிற ரோமர் 6:6 நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். We know that our old man has been crucified with Christ. எவ்வளவு அழகா இருக்கு. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஏதோ அங்கே இரத்த கோலமாய் மாறிவிட்டான். சிவப்பான கூழ் என்று நாம் உலக பொருளை பார்க்கிறோமே, அழிந்து போகிற பொருளை பார்க்கிறோமே, அவிதமாய் அழிந்து போகிற பொண்ணுக்காக, அழிந்து போகிற பொருளுக்காக, அழிந்து போகிற ஆபரணங்களுக்காக, அழிந்து போகிற ஆடைகளுக்காக, அழிந்து போகிற உணவு பதார்த்தங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய இந்த மாம்சீக மனுஷனை கர்த்தர் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போய் மரணமடைய செய்தாருங்கிற சத்தியத்தில் நாளுக்கு நாள் பிழைத்திருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் நீதியை சரி கட்டுகிற நாள், மீட்கிற என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அதுக்காக தான் இந்த காட்சி. இல்லைன்னா அவர் நம்மளை மீட்க முடியாது. இந்த பூமியில மட்டும் இல்லை, வரிகளை மீட்க முடியாது. நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பை அறியணும் அப்படின்னா என் தேவனை நான் இவ்விதமான காட்சியில அனுதினமும் நான் பார்க்கணும். ஏதோ எல்லாத்தையுமே கொன்னுட்டாரு. ஏதோ எல்லாத்தையும் மிதிச்சா என்ன ஆகும்? திராட்சை பழத்தை மிதிச்சா என்ன ஆகும்? அப்படியே பிழியப்பட்டு ஒண்ணு இல்லாம என்னச்சுன்னா செதஞ்சு போய் அதோடைய சார்தான் அப்படி தெரியும். அப்படி உருவம் எல்லாமே அழிஞ்சிரும் தெரியுமா? அந்த ரவுண்டா இருக்க திராட்சை பழத்துல இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் உருவழிஞ்சே போயிடும். ஷேப் எல்லாமே மாறிடும். அதெல்லாம் கிரஷ் ஆகி ஸ்குவீஸ் ஆகி அப்படி ஒண்ணு இல்லாம சதைக்கப்பட்டு அப்படிதான் ஆகணும். நம்முடைய பாவ சரீரத்துக்கு, நம்முடைய பழைய மனுஷனுக்கு அப்படிப்பட்ட சேதத்தை உண்டாக்குகிற தேவனை ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த வெளிச்சம் கிடைச்சா சபையில நான் டிசி ஆகணுங்கிற விருப்பம் எனக்கு வராது. ஒரே சண்டை, என்ன டிசி ஆக்கல, நான் செக்ரட்டரி ஆகணும். இன்னும் ஏதோ தான் உயிரோட இருக்கிறான்.
இந்த இரத்த கோலத்துல அவர் அப்படியே வெளிப்படுறார் பாத்தீங்கன்னா, அந்த காட்சி இன்னும் பார்க்கல. அவர் நெருக்கப்பட்ட காட்சி அங்க வெளிப்படல. மீட்கிறார், ரட்சிக்கிறார், நீதியை வெளிப்படுத்துகிறார். எந்த சத்தியத்துல பார்க்கிறோம்? ஏதோமிலிருந்து வருகிறார். அப்ப என்னதான் செஞ்சுட்டு வர்றாருன்னு சொல்லி பார்த்தா ஏசாயாவுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துறாரு. ஆளையை மிதிக்கிறது போல உள்ள எல்லாத்தையும் மிதிச்சிட்டு வர்றாரு. ஏதோமை தவிடுபடியாக்குகிற, ஏதோமை மிதித்து நாசமாக்குகிற இரட்சகரை நாம் அறிந்திருக்கிறோமா? அல்லது நாம் இன்னும் இந்த ஏதோமில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து 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 பழைய மனுஷனாகிய ஆதாமுடைய சுபாவத்திலேயே நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அதை கேட்டபடி வாழ முடியல, தடுமாறுறோம். பணத்தை பார்த்தா தடுமாறிடுதோம், பொருளை பார்த்தா தடுமாறிடுதோம். இப்ப நீங்க கூட்டம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க வீட்டுல ஒருத்தங்க திடீர்னு வர்றாங்க, கூட்டத்தை போய் அப்பதான் வந்து நிக்கீங்க, பைபிளை வச்சுட்டு நிக்கீங்க, சேர்ல உட்காடுறீங்க, தண்ணி குடிச்சு உட்கார்ந்துருக்கீங்க. திடீர்னு வீட்டை கதவு யாரும் தட்டுறாங்க. தட்டி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50 பவுன் நகையை தர்றேன், நீங்க ஏசப்பா மட்டும் மறுதளிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 50 பவுன் நகை தர்றேன். உடனே நீங்க யோசிக்காம பதில் சொல்லணும், எனக்கு இந்த 50 பவுன் நகையே வேண்டான்னு. ஆனா ஆதாம் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு யோசனை கொடுப்பான். இப்ப நகை இருக்கிற பாடுக்கு, நகை இருக்கிற ரேட்டுக்கு நீ இப்ப ரொம்ப கஷ்டப்படுவ, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லு, அவர் என்ன பார்க்க போற, நீ அவரே நீ பார்க்கல, அவர் என்ன உன்னை பார்க்க போறாரு, அந்த தள்ளி விட்டுரு அப்படி சொல்லி ஆதாம் அப்படி லைட் அப்படி விஸ்பர் பண்ணுவான். லைட்டை காதல் அப்படி லைஸா விஸ்பர் பண்ணி, நீ கொஞ்சம் சொல்லிடு, யோசிக்காத, தைரியமா சொல்லு, போன பேர் வராது பேர் 50 பவுனு. நீ பைபிள் கூட நீ நினைச்சல, நீ தூக்கி போட்டு நாளைக்கு ஒரு இதை விட ஒரு 500 ரூபா 1000 ரூபா பைபிள் கூட வாங்கிடலாம். 50 பவுன் விட முடியாது, இப்ப நகை இருக்கிற ரேட்டுக்கு வாங்க முடியாது. அப்ப ஆதம் அப்படி லேசா பேசுவான். வீட்டுக்கு போன உடனே டக்குன்னு டிவி போடுவீங்க, பார்த்தா திடீர்னு ஒரு முக்கியமான இது, ஆரம்பத்துல பார்த்த அந்த படம், அந்த ஒரு முக்கியமான ஒரு படம் வரும். முன்னால பார்த்தோம்லன்னு நல்லா இருக்குது, அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆதம் அப்படியே உட்கார வைப்பான். இந்த ஏதோமிலே நாம் பிழைத்திருக்க கூடாது பிரியமானவர்களே. அதான் ஏதோமின் வாழ்வை ஆண்டவர் சிதைக்கிறார். ஏதோமின் வாழ்வை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஏசா பிழைத்திருக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ. அப்ப இந்த ஏசாங்கிற இடத்துல நீங்க ஏதோம போடலாமா போடக்கூடாதா? ஏசாவும் ஏதோமும் யாருதான்? ஒண்ணுதான். எதுக்கியா பகைத்தாரு? அவனுக்கு இந்த உலகம்தான் முக்கியம், சிவப்பான கூழ், இச்சை. அவனுக்குள்ள என்ன இருந்து தெரியுமா? சிவப்பான கூழ்ங்கிறது உலகம், அது மேல உள்ள வாஞ்சங்கிறது மாம்சம். உங்களுக்கு புரியுதா? சிவப்பான கூழுங்கிறது உலக பொருள், அது உலகம். அது மேல உள்ள நாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மாம்சம். அப்ப இந்த ஏதோமுங்கிற பேரை எதுலதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, மாம்சமும் உலகமும், மாம்சமும் உலகம். அதனால பவுல் சொன்னார் கலாத்தியர் 6:14, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆகவேதான் பிரியமானவர்களே, நாங்கள் சிலுவை பற்றிய கிறிஸ்துவை, சிலுவை பற்றிய உபதேசத்தை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவங்கள்ட்ட பேசி சாதனம் பெற முடியாது. நான் இன்னும் தூத்துக்குடிக்கு போகணும், இங்க இருந்து நான் இன்னும் திருச்செந்தூர் போகணும், திருச்செந்தூர் அங்க போகணும். எவ்வளவு சோதனைகள் இருக்கும் எனக்கு தெரியாது. இன்னும் போன்ல யாரெல்லாம் என்னென்ன பேச போறாங்களோ தெரியாது. மனமடி உண்டாக்குறதுக்கு, மாம்சத்தை சோர்ந்து நம்ம ஆத்மாவை சோர்ந்து போக பண்றதுக்கு இன்னும் என்னென்ன காரியங்கள் வெளிப்பட போது தெரியாது. ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே. சில பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயே உட்கார்ந்துருக்காங்க, ஏதோம் 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 ஏதோம். சிவப்பான கூழ் தான், அது சிவப்பா இருக்கு. கூழ பாருங்க, காய்க்க சிவப்பா இருக்கு. சில இடத்துல பார்த்தா சொல்ல உண்மை நினைக்க கூடாது, ரொம்ப சிகப்பா, நாடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிகப்பா இருக்கிறவங்கள தான் போடுவாங்க. எங்க கருப்பானவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல வரல. என்ன இன்னைக்கு அதுல பிரியம். என்ன இப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனீங்களா, என்ன பார்த்து வந்தீங்களா? ஆமா பார்த்து வந்துட்டோம், மாப்பிள்ளை ரொம்ப சிவப்பா இருக்காரு. அதுதான் முக்கியமா இன்னைக்கு இருக்கும். நீங்க நல்ல நீங்க எல்லாரும் கேட்டு பாருங்க, மேக்சிமம் கூடுவானே கேட்டு பாருங்க. இல்ல மாப்பிள்ளை ரசிக்கப்பட்டாங்க அதெல்லாம் சொல்ல தெரியாது. மாப்பிள்ளை ரொம்ப சிவப்பா இருக்காங்க, பொண்ணு பார்த்து வந்தீங்களா, பையனுக்கு அவ்வளவு சுண்டி விட்ட ரத்தம் வந்துருங்க, பொண்ணு அவ்வளவு செக்க செவன்னு இருக்கு. தெரியல இந்த சிவப்பான கூழ் தான் அங்க இருக்குதோன்னு பயமா இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். முடி டோப்பா சிலெல்லாம் பார்ப்பேன், கண்கூட பார்ப்பேன். என்ன வால் போஸ்ட்ல அவ்வளவு செக்க செவின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஏரியால இருப்போம்ல,
அந்த ஏரியாவில் இருப்பேன், நான் கேட்டிக்ஸ்டாக இருந்திருக்கிறேன், அப்படி இருப்போம்ல. மறுநாள் அந்த பிள்ளைய பார்க்கும்போது வால் போஸ்ட்ல இருந்து அந்த பேனர்ல இருந்து அந்த பிள்ளை எது அப்படின்னு யோசிக்க வேண்டியது வரும். உண்மையும் அவ்வளவு சிவப்பா இருந்து இங்க கருப்பா இருக்குங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் வேஷம், மனுஷ வேஷமா தெரியுறான். நான் சிவப்பு அதுக்கு சொல்ல வரல பிரியமானவர்களே, இந்த உலகம் கவர்ந்து இழுக்கு. அந்த சிவப்பை பார்த்து அப்படியே கவர்ந்து இழுக்கு. அந்த பாத்திரத்துல அது அப்படியே சிவப்பா இருக்கும்போது, அந்த ரத்தமா இருக்கும்போது அது அப்படியே நம்மளை மயக்குது. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. இந்த உலகம் ஈர்க்குது, உலகம் அப்படியே நம்மளை கவர பாக்குது. அதை முதல்ல சொன்னேன், mesmerizing the world, the worldly pressures, the world still mesmerizes. நம்மளை ஈர்த்து கொண்டே இருக்கு. எதுலயாவது சிக்குவாங்களா? இல்ல, சிக்க மாட்டோம். என்னுடைய மாம்சமும் உலகமும் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட மாண்டு விட்டது. நான் எப்பவுமே அந்த ரத்த அந்த காட்சிக்குள்ள வந்துட்டேன்னா நீதியும் மீட்பும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? வெளிப்பட. அதனாலதான் ஏசியா கேட்கிறாரு, இப்படி ஏதோமிலிருந்து சிவப்பு சாய்ந்திருந்த உடுப்போடு வருகிற இவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அதுல இருந்து அவருக்கு செய்தி கிடைக்கி, நீதியை குறித்த செய்தி கிடைக்கி, மீட்பு குறித்த வெளிப்பாடு கிடைக்கி. அப்ப நமக்குள்ளே இந்த நீதியையும் மீட்பையும் தக்க வைக்க வேண்டுமானால், காத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால், நாம் பெற்ற ரட்சிப்பு, நாம் தேவனுடைய நீதியாக இருக்கிறதை காத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால், நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த காட்சி என்ன தெரியுமா? அந்த சாயல் என்ன தெரியுமா? அவர் இரத்த கோலத்தில் இருக்கிறார். என்னையா இப்படி ரத்த கோலத்தில்? ஆமா, அவர் சொல்லுவாரு, உன்னுடைய ஒட்டுமொத்த மாம்சீக வாழ்க்கை கொண்ட ஏதோம் அங்க நான் சிறைப்பிடிச்சிட்டேன்பா, ஏதோம் அங்க சிதைச்சு நான் நிக்கிறேன், சிதைச்சு நான் கிடக்கிறேன், அப்படி சிலுவையில சிதைத்து நான் இருக்கிறேன். கலாத்திய சபை மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வழி விலகி போய்விட்டது. அப்ப கலாத்திய சபை என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன காமிச்சு கொடுத்தாரு தெரியுமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்துல என்ன கேட்டார் தெரியுமா? எப்ப சாயம் தீர்த்த வஸ்திரங்களோடு அல்லது அந்த சிவப்பான கோலத்தோடு ஒருத்தர் உனக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு, அதனை விட்டுட்டியான்னு கேட்க வர்றாரு. அது எப்படி கேட்கிறாருன்னா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்துல, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? கேட்டு என்ன சொன்னா தெரியுமா? மாம்சத்துக்கு இடம் கொடுத்து சோரம் போய்கிட்டு இருக்கு. அப்ப அவர் என்ன கேட்காருன்னா, இந்த காட்சி நீ விட்டுட்டியான்னு கேட்காரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பாஸ்ட பத்தி பேசுறாரு. கேட்காரா இல்லையா? எந்த காட்சியை கேட்காரு தெரியுதா உங்களுக்கு? இயேசு பிரசங்கம் பண்ணினவராய் உங்களுக்குள்ளே போதகராய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாருன்னு கேட்காரா? இல்ல. இயேசு உங்களுக்குள்ளே அற்புதம் செய்கிறவராய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாருன்னு கேட்டாரா? இல்ல. அது உங்களுக்கு அப்பமும் திராட்சரசும் கொடுக்கிறவராய் பந்தியில வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு, அப்படி வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு கேட்டாரா? இல்ல. எப்படி கேட்காரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து சோரமான சபையை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் கொண்டு வந்த அந்த காட்சி என்ன தெரியுமா? சிவப்பான கோலத்துல அவர் நிற்கிற காட்சி. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த சிவப்பான கோலமா ஏன் அவர் மாறினார் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த மாம்சிகமாகிய ஏதோமை பரிகரிப்பதற்காக, ஏதோமை மிதித்து அவனை உறுதியாமல் ஆக்குவதற்காக அவர் சிவப்பான கோலத்துல ஏதோமிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என்னைக்கும் ஒருவேளை நமக்குள்ள ஏதோ ஒரு வகையில கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? மாம்சத்தின்படியான பேச்சு, மாம்சத்தின்படியான பார்வை, மாம்சத்தின்படியான எண்ணம், மாம்சத்தின்படியான செய்கை என்று சொல்லி ஒருவேளை இந்த ஏதோமுக்கு இடம் கொடுத்து ஏதோம் பெயர் வருவதற்கு காரணம் என்ன? ஏசா வேட்டையில வல்லவனா இருந்ததுனால அல்ல, சிவப்பான கூழ்மேல் உள்ள வாஞ்ச. உலகத்தை மாம்சம் வாஞ்சிக்கிறது. அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு நான் இருக்கிறேனோ, இது எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்லி இந்த மாம்சத்தையும் உலகத்தையும் சார்ந்து இதையே நான் நோக்கி கொண்டிருப்பேன் என்றால், ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தண்டனைக்கு நான் உள்ளாவேன். இன்னைக்கு எங்களுடைய கர்த்தரை ஏதோமிலிருந்து வெளிப்படுகிறவரை நாங்கள் பார்க்க வேண்டுமே. ஏதோமிலிருந்து இப்படிப்பட்ட காட்சி உடையவரோ, ஏதோமிலிருந்து இப்படிப்பட்ட காட்சியிலே எங்கள் கர்த்தரை நாங்கள் பார்க்க வேண்டுமே.
எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தரமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க பணம் போனாலும் சரி, பதவி போனாலும் சரி, எங்க மேல உள்ள எல்லா கனமும் போனாலும் சரி, இந்த பரிசுத்தம் மட்டும் போயிடக்கூடாதுப்பா. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் போய்விடக்கூடாது ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உடுப்பெல்லாம் சிவப்பு, உடுப்பெல்லாம் சிவப்பு, இந்த சிறந்த காட்சியில நாங்க அனுதினம் எங்க வாழ்க்கையில பார்க்கணும். கல்வாரி சிலுவைதான் அந்த காட்சி. அதுதான் நீதியை குறித்த, மீட்பை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை வைத்திருக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. இறங்கி இருந்தவர் வர்றாரு, இது அங்க வர்றாரு, அங்க வர்றாரு, அதோ அங்க தொடுகிற, இங்க தொடுகிற, அப்படி இல்லப்பா. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இதுதான், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இதுதான். அதுவே இவ்விதமாய் ஆலயம் மிதிக்கிறது போல என்னுடைய ஏதோமே எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்களா ஆண்டவரே சிலுவையில. அதை பற்றுகிற விசுவாசத்துல நாள்தோறும் நாங்கள் பிழைத்திருக்க நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட முடியுமே. அதற்கு வேண்டிய கிருபையை தாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருந்து இந்த வார்த்தைகளையும் கேட்டு இந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, வாழ்ந்தா இப்படிப்பட்ட சத்தியத்துக்காக நான் வாழ்வேன். இந்த வெளிச்சத்துலதான் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். வேற எவ்விதத்திலும் சத்துரு என்னை கொள்ளை கொண்டு போய் விடுவான். இந்த வார்த்தைகளுக்கு தான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தமாக்க, என்னை தேவ நீதிக்கு உட்படுத்த, என்னை தேவ நீதியாக்குவதற்கு, என்னை மீட்பதற்கு, நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுவதற்கு எனக்காக இப்படிப்பட்ட காட்சியில நீர் வெளிப்படுத்தப்பட்டீர். இதில் நான் நிலை நிற்கிறேன், அர்ப்பணிக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒத்தாசை கிருபையை கர்த்தர் தாங்க. தொடர்ந்து இந்த ஊழியம் இந்த சத்தியநகர் ஜெப வரையில நடக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எனக்கு இரவு நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இதுக்கு பொறுப்பா இருக்கிற அருமையான பிள்ளைகளை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எபனேசர் சுதந்திர சாருக்காக ஸ்தோத்திரம், அருமையான ஜேம்சனுக்காக ஸ்தோத்திரம், அருமையான ஜெபசிங் சாருக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னுமாய் கூட இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாவருக்கும் ஒத்தாசை கிருபையை கர்த்தர் தந்து தொடர்ந்து இந்த சுயவிருப்பு ஊழியம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.